22 ஜூலை. இன்றைக்கி ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாலிபனின் வழி. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுவதினால்தானேன்னு சங்கீதம் 119:9 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு வாலிப ஸ்டேஜுக்கு வரும்போது நம்மளோட வழியை நம்ம ரொம்ப பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். ஏசப்பாக்காக நம்ம வாழணும். நம்ம வழியை நம்ம எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்னா, ஏசப்பாவோட வசனத்தின் மூலயமா. ஏசப்பாவோட வசனம் நம்மளை என்னென்ன எப்படி பண்ணணும், வாலிப வயதில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுக்குது. ஏசப்பா நம்ம வாலிபர்கிட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறாங்க. இந்த வீடியோவை எத்தனையோ வாலிபர்கள் பார்க்கலாம். ஏசப்பா இன்றைக்கி நம்மக்கிட்ட ஆசைப்படுறது நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். ஏசப்பாவோட வசனத்தின்படி நம்ம பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். நம்ம வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அதை ஏசப்பா கண்டி நம்ம பரிசுத்தமாக வாழுவோம். வாலிப ஸ்டேஜ் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு டைம். அந்த டைமில் நம்ம ஏசப்பாவை தேடலைன்னா அப்படின்னா நம்ம ஏசப்பாவை மறந்துடுவோம். அதனால் ஏசப்பாவை நீங்கள் தேடுங்க. அதான் ஏசப்பா ஆசைப்படுறாங்க. ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளை காண செய்த கிருபைக்கு நன்றி அப்பா. அப்பா, வாலிபர்களாகிய எங்களை ஏசப்பா நாங்கள் எங்களோட வழிகளை சுத்தம் பண்ண உதவி செய்யுங்க. உங்களோட வசனத்தின்படி நாங்கள் எங்களோட இருதயத்தை, எங்களோட வாய் எல்லாத்தையும் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் எங்களுக்கு உங்கள் வசனத்தின்படி எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பை ட்ரூத் ஆஃப் மெல்ஷி, ஹேவ் அ ட்ரெமெண்டஸ் டே.